தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம லிவர் சிரோசிஸ் பார்க்கலாம். ம். லிவர் ப்ராப்ளம் எதனால வருது, ஏன் பழுதடைத்து, அதனால என்ன சிம்டம்ஸ் இருக்கும், ஏன்லாம் வருது, இதுக்கு காரணம் என்ன, அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஷூர்ங்க. பொதுவா பாருங்க, இந்த லிவர் பெத்தாலஜி அப்படின்றது, லிவர் பாத்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட வேலைகள செய்யறது நம்மளோட கல்லீரல் அப்படிங்களா? அவ்ளோ டக்குன்னு லிவர் டேமேஜே ஆவறது இல்லைங்க. நம்ம சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா, லிவர் டீடாக்ஸிஃபையிங் ஃபுட்ஸ் அப்படின்ற மாரி, லிவர் டீடாக்ஸிஃபையிங் ட்ரிங்க்ஸ் அப்படின்ற மாரி நெறைய விஷயம் குடுப்பாங்க. லிவர நம்ம டீடாக்ஸிஃபை பண்ணணுமா? பண்ணணுன்ற அவசியமே இல்ல. உடல்ல இருக்க ஒவ்வொரு உறுப்பும் தன்னை தானே சுத்திகரித்துக் கொள்ளக்கூடிய அத்துணை தன்மையும் அதுக்கு இருக்கு. நம்ம பெருசா கெடுக்காம இருந்தா சரி. அப்படி இருக்கும்போது இந்த லிவர் சிரோசிஸ் எதனால வருது? ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அப்படிம்பாங்க. சாதாரணமா ஒரு கல்லீரல் கொழுப்பு படிவம். இதுவே பாத்தீங்கன்னா, பின்னாடி லிவர் சிரோசிஸ் வரதுக்கு மெயின் காரணம். ரீசனா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஒரு காலம்ல பாருங்க, ட்ரிங்க்ஸ் நெறைய சாப்பிட்டவங்களுக்கு, ஆல்கஹால் நெறைய எடுத்தவங்களுக்கு மட்டும் தான் இந்த சிரோசிஸ் அப்படின்றது வந்துச்சு. ஆனா இப்ப அப்படி கிடையாது. எல்லாருக்குமே வரலாம். அதுதான் ஃபர்ஸ்ட் இந்த ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் ட்ரிங்க்ஸ்னால வருது. நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அப்படிம்பாங்க. இது லேடீஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் ஹேபிட்லாம் கிடையாது இல்லையா? நம்ம இன்னும் ரொம்ப அந்த அளவுக்கு வெஸ்டர்னைஸ்ட் ஆகல. அப்ப அவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் வரும். அந்த ஃபேட்டி லிவர நம்ம கரெக்ட்டா கவனிக்கல அப்படின்னா, ஸ்டியேட்டோ ஹெப்படைட்டிஸ் அப்படின்ற ஸ்டேஜ் வரும். அதுக்கப்புறம் சிரோசிஸ். சிரோசிஸ்ல மேக்ரோ நியூட்ரல் பெரிய பெரிய கட்டியோட வர்றது உண்டு. மைக்ரோ நியூட்ரல் குட்டி குட்டி கட்டியோட வர்றது உண்டு. மிக்ஸ்ட் அப்படின்றதும் வர்றது உண்டு. சரி, இப்ப ட்ரிங்க்ஸே சாப்பிடாதவங்களுக்கு எதனால வருது? ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் வரது ஒரு காரணம். ட்ரிங்க்ஸே சாப்பிடாதவங்களுக்கு இப்ப நெறைய லேடீஸ்க்கு பாருங்க, டயட்டிங் அப்படின்றத மெயினா ஃபாலோ பண்றாங்க. அந்த டயட்டிங்ல ஒன்லி ஃப்ரூட்ஸ் எடுப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க 250 கிராம் ஃப்ரூட்ஸ் தான் எடுக்கணும். அளவுக்கு அதிகமா எடுக்கும்போது அதுவே ஒரு காரணமா இருக்கும். அதாவது இது பாத்தீங்கன்னா, நம்ம ஃப்ரூட் சாப்பிடுறோம் அப்படின்னா நம்ம லிவர் தாங்க ப்ராசஸ் பண்ணணும். தண்ணி அடிச்சாலும் லிவர் தான் ப்ராசஸ் பண்ணும். அப்ப ஃப்ரூட்ஸ் நெறைய சாப்பிடுறோம் அப்படின்போது குளுக்கோஸ் நோவோ ஃப்ருக்டோஜெனிசிஸ் அப்படின்ற மெத்தட் மூலியமா நம்ம லிவர் ப்ராசஸ் பண்ணும். அளவுக்கு அதிகமா எடுக்கும்போது லிவரால ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸ்டேட்டோஹெப்படைட்டிஸ், சிரோசிஸ் அப்படின்றது வருது. அப்ப அதிகப்படியா ஃப்ரூட் சாப்பிடுறது, நிறைய ஃபீவர் ரெடியூசர்ஸ், இந்த ஜுரத்துக்கான மருந்து அடிக்கடிக்கு எடுக்கிறது, ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறது, வலி நிவாரணிகள் எடுக்கிறது, இப்படி நிறைய ரீசன்ஸ் இருந்துட்டே தாங்க கல்லீரல் இருக்கு. கொழுப்புனாலையும் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரலாம். ம், ம். அப்புறம் ஹெப்படைட்டிஸ் பி, சி. சி ம், இதனாலையும் வரலாம். ம். மஞ்சக்காமலை சரியா கவனிக்காமனாலையும் ஆமா. உங்களுக்கு இந்த பிரச்சனை வரலாம். ம். டயபெட்டிக் பேஷண்ட்க்கும் இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக அதிகம். இருக்கு. ம். சிலருக்கு அன்னோன் ரீசன், ஆனா வந்த பிறகுதான் இவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிற சூழல்ல இருக்கு. ஏன்னா இருக்கு. அவங்கள ஃபுல் ஹிஸ்டரி கேட்டு செக் பண்ணி பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். ம். ஆக மொத்தம் வந்துருச்சு, ம். அப்போ அதுக்கு என்ன டயட், என்ன ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இதுக்கு Correct. மெடிசன்ஸ் இருக்கு. ம். ஆரம்ப நிலையில வந்தா இது கம்ப்ளீட்டா சரியாக்க கியூர் முடியும். பண்ணிட முடியும். இதே கவனிக்காம போனா தான் இது உங்களுக்கு சிரமம். ம். அப்ப என்ன ஆகும், இவங்க யூரின் பாஸ் பண்ண அப்ப பப்ளிக்ல ரோட் சைடு ம். இல்ல காஃப் வருது, ஃப்ளம் வெளியே துப்புனா ம். மத்தவங்களுக்கு இது பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம். அதனால இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்களுக்கு இருக்கா கவனத்தோட இருக்கணும். ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்தா இது மேலும் பாதிக்காத வண்ணம் இருக்கலாம். ம். சப்போஸ் இவங்களுக்கு ரொம்ப மேஜர் ப்ராப்ளம் இருக்கு ம். அப்படின்னா இதுக்கு சர்ஜரி தான். சர்ஜரினா பெரிய செலவு இருக்கு. ம். ஆனா மத்தவங்க யாரு டோனர் மேட்ச் பண்ணி பார்த்து சும்மா சின்னதா ஒரு துளி எடுத்து வச்சாலே போகும். அது அநேகம் பேருக்கு எடுத்த உடனே உங்களுக்கு சர்ஜரி அப்படிங்கிற அவசியம் இல்லை. இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆகி வரும்போதே இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்கு. ரொம்ப காப்பாற்ற முடியாத அளவுக்கு மேக்சிமம் ம். பிரச்சனையில போய் தள்ளப்படுறவங்களுக்கு தான் உங்களுக்கு சர்ஜரி ம். ட்ரை பண்ணுவாங்க. அதர்வைஸ் உங்களுக்கு சர்ஜரியே இல்லாமல் கன்சர்வேட்டிவ் மெடிசன்ஸ் பிளஸ் ட்ரீட்மெண்ட்லயே. டயட்லயே இதை ட்ரீட்மெண்ட் இருக்கான்னா இருக்கு ம். அப்படிங்கறத நினைவு கூறத்தான் இன்னைக்கு உங்களுக்கு நாங்க சொல்றோம். இது ம். பெண்களுக்கும் இப்ப வருது, ஆண்களுக்கும் வருது. இது அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்றது, ஸ்மோக் பண்றது, ம். அப்புறம் ஓவரா நான்வெஜ் எடுக்கிறது. ஆ. நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே ஒரு அளவோட சாப்பிடும்போது பிரச்சனை இல்லை. எந்த ஒரு பொருளும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது நமக்கு லிவர் டேமேஜ் ஆகுது, ப்ராப்ளம் வருது, ஒபிசிட்டினால வருது, டயபெட்டிக்னால வருது, ஹெரிடிட்டியாவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு உண்டு. இப்ப தாத்தா யாரோ ட்ரிங்க்ஸ் பண்ணிருப்பா, இன்னைக்கு பேர குழந்தைக்கு அந்த மரபு வழியாக மரபணு Gene. ரீதியாக ம். வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்கான்னா இருக்கு. இது சிலருக்கு சம்மர்ல தான் இது பாதிப்பு ம். அதிகமாக வெளிப்படும். ம். அதனால இப்ப சம்மர்ல இதெல்லாம் நல்லா கவனிச்சு முறையான உணவுகளை கடைபிடிக்கும் போது இதுல இருந்து மீண்டும் வெளியே வர. என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம்.
நன்றி. அன்னை மரியே வாழ்க.